தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பமாக வாழணும்னு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். பைபிள் சொல்லுகிறது தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷனா இருந்தான். தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவனாக இருந்தான். வாங்கறத காட்டிலும் கொடுக்கிறது பாக்கியம் சொல்லுவாங்க பாருங்க, அப்படி கொடுக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அது மாத்திரம் அல்ல, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அவருடைய வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேக்குதா? இன்னைக்கு எத்தனை பேருடைய வீட்டுல கை தட்டி பாட்டு படிக்கிற சத்தம் கேக்குது? எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெப சத்தம் கேக்குது? முந்தைய நாட்கள்லாம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அப்படி வயலின் வாசிப்பாங்க. வயதான தாத்தாமாரு நல்லா வயலின் வாசிப்பாங்க. நைட் 9-10 மணிக்கெல்லாம் அந்த வீட்டுல குடும்ப ஜெப சத்தம் கேட்கும். இன்னைக்கு நீங்க பாருங்க, எல்லா வீட்லயும் டிவி சீரியல் தான் ஓடிட்டு இருக்குது. எல்லா வீட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா படம் தான் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வீட்டுல பாருங்க, ஏஞ்சல் டிவி இருக்குது, பிளஸிங் டிவி இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா ஏசலைக்கிறார் ஊழியத்தினுடைய டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. எந்த வீட்டுல ஓடுது? கிறிஸ்தவங்க வீட்டுல 90% டிவி சீரியல் தான் ஓடுது. நிறைய பேர் குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அல்ல. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு சினிமா தியேட்டர்லாம் மூடிட்டாங்க. அன்னைக்கு நிறைய வீட்ல சினிமா படம் ஓடுது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து உன் வீட்டுல சினிமா ஓடுதுன்னா நீ சாபத்துக்கு வழிவகுக்கிறானே அர்த்தம். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போவதில்லை, சபிக்கப்பட்டு போயிரும். நீ மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளும் சபிக்கப்பட்டு போயிரும். ஒரு 3 மணி நேரம் சினிமா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு குட்டி பிசாசு மாதிரி. அது என்ன கதை, அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அறிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு நிறைய வீட்டுல டிவி சீரியல் ஓடிட்டு இருக்குது. ஒரு அரை மணி நேரம் அந்த தொடரு. என் அன்பு பிள்ளைய, பெரிய பிசாசு. இன்னைக்கு நிறைய பேர் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கதை இப்படி முடிச்சுட்டோம், நாளைக்கு அதை எப்படி ஆரம்பிப்பான்னு தெரியலையே. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, என்கிட்ட ஒரு அருமையான ஒரு பிரதர் சொன்னாங்க, என் மனைவி அந்த சீரியல் பார்க்க முடியாம ஒருவேளை ஏதோ கல்யாண வீட்டுக்கோ அல்லது ஃபங்க்ஷனுக்கோ போயிட்டான்னா என் மகளை கஷ்டப்படுத்தியாவது ராத்திரி வந்து தட்டி எழுப்பி யூடியூப்ல போய் அதை பார்த்துட்டு தான் தூங்குவா பிரதர். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கொர்நேலியுவை குறித்து அவன் ஜபிக்கிற ஒரு மனுஷன்.